Taste the Daily. திரு காரை செல்வராஜ், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க மதிமுகவிலிருந்து திமுகவுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காகத்தான் பிரதமருடனான இந்த சந்திப்பே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அது ட்ரீட்மெண்ட் தானா? முதல்ல நியூஸ் ஜேக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்து அதை விவாதத்திற்கு கொண்டு வந்ததற்கு முதல்ல மதிமுகவின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த கிஷோர் சரவணன் மீட்பிற்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் எடுக்கிற முயற்சி என்பது இது முதல் முயற்சி. இது ஒரு வேள்வியாகவே மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்தில் செய்துட்டு இருக்கார். இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்டவர்களை இறந்து வெளியில தெரிஞ்சு ரெக்கார்டோட வெளியில தெரிஞ்சு ரெக்கார்டோட யாரு பேரு ஊர் என்ன வேணும்னாலும் அதை சமர்ப்பிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அத்தனை இறந்து போனவர்கள் உடல்களை கொண்டு வந்ததும் இதே மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களை அந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்ததும் என்று தமிழ்நாட்டினுடைய துறை சார்ந்த அமைச்சரும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து இதை நடத்தி இருக்கிறோம். இது ஒரு வேள்வியாகவே எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் செய்து கொண்டிருந்தார். துரை வைகோ அவர்கள் இதற்கு முன்னால் 2 உடல்களை வளைகுடா நாடுகளில் இறந்து போன உடல்கள் வரவே முடியாதுங்கிற உடல்களை 48 மணி நேரத்தில் இங்கே கொண்டு வந்தார். இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல உக்ரைன் ரஷ்யா வரலாம் பொதுவாக வளைகுடா நாடுகள் இது முதல் இஷ்யூ. இதற்கு முன்னால 2 உடல்கள் இல்ல இந்த இஷ்யூ கேக்குறேன். இப்ப இந்த கிஷோர் சரவணன் வரேன் நான் சில விஷயங்கள் முதல் படி சொல்லிட்டு சொன்னாதான் வரேன் சார். உடலை எடுத்துட்டு சாதா நான் கூட 2 எடுத்துட்டு வந்தேன். இருங்க சார் என்ன சொல்றாரு தேவையில்லை சார். கேளுங்க சார். இருங்க வரேன். சொல்லுங்க சார். இதற்கு முன்னால் இந்த மாதிரி 2 உடல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் துரை வைகோ. இது கிஷோர் சரவணன் 2023 மருத்துவக் கல்லூரி படிக்க போனவர் ஒரு வழக்கில் மாட்டி வந்துட்டார். அந்த தகவலை அவர்கள் பெற்றோர்கள் சமீபத்தில் துரை வைகோ அவர்களை சந்தித்து அந்த பிரச்சனையை சொன்னதற்கு பிறகு முதல்ல அறிக்கை விட்டார். நல்லா கவனிச்சுங்க, முதல்ல அறிக்கை விட்டார். அந்த அறிக்கை விட்டதற்கு பிறகு அந்த பெற்றோர்கள்ட்ட எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்திற்கு போகிறார். பகல்காமுடைய அந்த சிந்தூர் தாக்குதல், பகல்காம் ஒட்டிய நடந்த தாக்குதல் குறித்து நாடாளுமன்ற அவைகளில் பேசுகிற பொழுது 15 கட்சியைச் சேர்ந்த 68 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஒரு கிஷோர் சரவணனில் இது வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் கிட்டத்தட்ட ராஜஸ்தான்லேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து எங்கள் மாநிலத்திலையும் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்களுக்கு மேலே இந்த மாதிரி வழக்கில் சிக்க வச்சு இராணுவ பயிற்சி கொடுத்து இராணுவ இதுக்கு போருக்கு அனுப்புகிறாங்கிற தகவல் வந்ததற்கு பிறகுதான் அந்த 15 கட்சியைச் சேர்ந்த 68 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதை பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணுறார். பகல்காமை பதிவு பண்ணிவிட்டு இந்த ரஷ்ய பிரச்சனையை பதிவு பண்ணி இது போன்றது ஒரு 100 மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் விடை கொடுக்கணும், மீட்டு கொண்டு வரணும்னு பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். உடனே வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து அந்த கடிதத்தையும் நாம் 15 நிறைய பேசுனீங்க. இல்ல இல்ல அதுதான் பிரச்சனை. முதல்ல இந்த விளக்கத்தை நீங்க எடுத்தா தான் இதனுடைய இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் இருங்க. கொடுத்ததற்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திச்சு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 4 நாட்களுக்கு முன்னால் தாயகத்தில் அந்த பெற்றோரை வைத்து எல்லா நேஷனல் சேனல்ஸு டெலிவிஷன்ஸ் எல்லா தொலைக்காட்சியும் வரவழைத்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க, டைம்ஸில் வந்திருக்கா, ஹிந்து வந்திருக்கான்னு எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு இந்த செய்திகளை நீங்கள் ஊடகத்துறை மூலமாக மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போங்க, இது மிகப்பெரிய பிரச்சனை, இந்தியா முழுமைக்கும் 100 பெற்றோர்கள் கண்ணீர் கடலில் இருக்கிறார்கள்னு பேசி பதிவு பண்ணிட்டு போனதற்கு பிறகு போய் பிரதமரை சந்திக்கிறார். இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இதோடைய சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க நேரடியாக தலையிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி நடவடிக்கை எடுக்குங்கன்னு கொடுத்ததுதான் இதோடைய பின்புலம். இந்த பின்புலம் ஒரு எம்பியாக அவருடைய கடமைகளை செய்யறாரு. எல்லாருமே அதை ஓகே வெல் அண்ட் குட், மக்களுடைய நலனுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஏன் இவ்வளவு பேச்சுக்கள், இவ்வளவு சந்தேகங்கள் வருது அப்படின்னா, திடீர்னு முதல் முறையா அவர் பிரதமரை சந்திக்கிறாரு இந்த விவகாரத்துக்காக. இப்ப கொஞ்ச நாளாவே தமிழகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய பேச்சு எழுந்திருக்கு. பாஜகவோடு கூட்டணிக்கு மதிமுக போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு. இது ஒரு கட்சியினுடைய தலைவர் தெளிவுபடுத்திட்டார். எங்க தெளிவுபடுத்தினாரு? போன வாரம்
தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வரை சந்திச்சு அவர்கிட்ட பேசிட்டு வந்து வெளியில பேட்டி கொடுத்ததற்கு பிறகு ஒரு காலம் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களோடு மதிமுக பயணிக்காது. தேவையில்லாத பிரச்சனைகளை இது மேல பேசுறாங்க. நிச்சயமாக திராவிட இயக்கங்களோடு தான் என்னுடைய பயணம் தொடரும்னு அந்த வார்த்தைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் முற்றுப்புள்ளி வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம். இது குறித்து நீங்க பேசலாம். நாங்க தெளிவா இருக்கோம். எங்க கிட்ட ஒரு குழப்பம் இல்ல, மக்கள்கிட்டயும் குழப்பம் இல்ல. இது மாதிரி ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு இந்த தலைப்பின் பிரதமரை சந்தித்ததன் மூலமாக பாஜக கூட்டணிக்கு போதும் பேசக்கூடிய இடத்திலே இன்றைக்கு ஊடகங்கள் வந்திருப்பது ஒரு வகையில நான் செய்திகள் எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுவா அரசியல்? அந்த அளவுக்கான ஒரு அரசியல் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 9 ஆண்டுகள் இன்னொரு கட்சியை பத்தி எத்தனையோ விமர்சனங்கள் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தமிழக அரசியல் களம் பார்த்துட்டு இருக்கு. மதிமுகவும் எத்தனையோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க தான். எந்த கட்சியும் பாகுபாடு இல்லாம அந்த விவகாரங்களை எல்லாம் பேசியிருக்காங்க தான். அதனால யாருமே இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது சார். அந்த மாதிரியான யாரும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் யாரும் இதை பாராட்டிட்டு தான் பேசுறேன். எனக்கு தலைப்பு எடுத்தது உள்ளபடியே அந்த பாராட்ட நான் வந்து மனதார ஏற்றுக்கிறேன். ஆனா என்னன்னா தொடர்ந்து திமுக மதிமுக ஒண்ணு இல்ல, இதே துரை வைகோ எம்பி சீட் வந்து திரு வைகோ அவர்களுக்கு கொடுக்கப்படல, கமலுக்கு தான் அது கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்ன உடனே செய்தியாளர்கள் கேள்வி வைக்கிறாங்க, உங்களுக்கு வருத்தம் இல்லையானா? அவர் மனதார சொல்றாரு, ஆமா எங்களுக்கு வருத்தம் தான், என்ன பண்றது, நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், இதை நாங்க கடந்து போறோம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இதே வார்த்தைகள் தானே சொன்னாரு. அதுல என்ன பிரச்சனை? இருங்க இது ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி KN நேரு கூட அந்த இன்ட்ரோடக்ஷன் எம்பி இன்ட்ரோடக்ஷன்ல அவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு. இந்த மாதிரியான அதுக்கப்புறம் சின்னத்துல நாங்க தனி சின்னத்துல தான் இப்போ இல்ல திமுக சின்னத்துல நிக்கணுங்கிற பிரஷர்லாம் வந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி வரிசையான சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா கடைசியில போய் இங்க பிரதமரை போய் சந்திக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுகவோட சந்திப்பு, இப்ப பிரதமரோட சந்திப்பு. அப்ப இங்க ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு ஏன் யோசிக்க கூடாது? நல்ல கேள்வி. உங்க யோசனை வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. நான் பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு சொல்லுங்க. பிரதமரை சந்தித்தது, இப்ப சந்திச்சது வந்து ஒருவேளை பாஜக கூட்டணி போவதற்கு எங்க தலைவர் பதில் சொல்லிட்டாரு. அப்படி எந்த நிலைப்பாடும் இல்லைன்னு. இந்த திமுக கூட்டணி உருவானது என்பது இன்றைக்கு நேற்றுக்கில்லை, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த திமுக தலைமையிலான கூட்டணி. ஒற்றை புள்ளியில் இணைந்த கூட்டணி தான். எல்லா பிரச்சனைகளும் எல்லோரும் மறந்துவிட்டு, மனமாச்சரியங்களை மறந்துவிட்டு, மதச்சார்பற்ற அணிதான் இங்கே வெல்ல வேண்டும், வலதுசாரி சிந்தனை கொண்ட அணிகளை இங்கே மண்ணில் கால் பதிக்க வைத்து விடக்கூடாது என்கிற திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையின் உட்பட்டு எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அந்த ஒற்றை புள்ளியிலே எல்லாரையும் நகர்த்துது. துரை வைகோ வெளிப்படையாக தான் சொன்னார். அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே தேமுதிக சொன்னாங்க, எழுதியே கொடுத்தீங்களேங்க, கொடுக்கல, எங்களுக்கு வருத்தம் சொன்னாங்க. அந்த வருத்தத்தை வெளிப்படையாக பதிவு செய்தோம்ல, அதை கடந்து போகிறோம். இது முடிவல்ல, எங்களோட திமுக கூட்டணி தொடரும் என்பது மன வருத்தத்தை ஒரு இயக்கம் பதிவு செய்யும். இல்ல எங்களுக்கு கொடுக்கலைன்னா பரவாயில்லன்னு ஒரு இயக்கம் சொல்லுமா? ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. அதே அண்ணன் அமைச்சர் KN நேரு அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரோடு கைகோர்த்து அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 40 எம்பிக்கள் 39 எம்பிக்கள் செய்யாத ஒரு சாதனையை இன்னைக்கு துரை வைகோ திருச்சி பாராளுமன்றத்துக்கு செய்துட்டு இருக்க. ஒரு தனி டிபேட் வைங்க, தனி டிபேட் வைங்க. ஒரு நிமிஷம் சார், மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பி இருக்கிறாங்க, அது அவருடைய கடமை தானே. நான் சொல்ல வரதை நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து 39 உறுப்பினர்களிலே இவரை போல் பணி செய்ய முடியாதுன்னு திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டையில் அலுவலகம் வைத்து ஆட்களை வைத்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவை என்று போகிற பொழுது தமிழக அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் கைகோர்த்து நின்று அவர் கேட்கிற எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. அதைத்தான் பண்ணணும்னு எல்லாருமே கேட்கிறோம். ஒண்ணுதான் அருமன் சொல்லலாம். அப்படிலாம் நான் சொல்லல, நீங்க தவறுதெல்லாம் வழி நடத்த வேண்டாம். 29 எம்பி இல்ல, எனக்கு என்னன்னா மறுபடியும் அமைச்சர் KN நேரு இவரை வந்து என்ன சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றீங்க, அது கடமை. சப்போர்ட் பண்றீங்க சார், அவரு தமிழகத்துல அமைச்சர், அவரு தான் திருச்சிக்கு பொறுப்பு அமைச்சர் கூட, இவரு MP. அப்ப ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாதானே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்க நல்லது செய்ய முடியும். ஒரு எதிர்க்கட்சி MP கூட சேர்ந்து நிக்கிறாரு. நான் உங்களுக்கு கடமை எங்க இருந்து வரும்? 39 எம்பிகளுடைய செயல்பாடுகளில் இவருடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு தனி டிபேட் வைங்க, நான் தயாரா இருக்கேன். இல்ல, உங்களுடைய ஆசை எல்லாம் KN நேரு அவர்கள் வைக்கலாம். அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு இருங்க நான் வந்து
திரு துரை வைகோ அவர்களுடைய எம்பியாக அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகத்தையும் இந்த இடத்துல கிளப்பல. அத நான் வந்து காரணம் இரண்டு. நீங்க இல்ல, நீங்க அத புரிஞ்சிக்கிட்டு பேசுங்க. நான் புரிஞ்சிட்டதால தான், அத நான் புரிஞ்சிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டதால தான் அத பத்தி எதுவுமே நான் கேட்கல. அவருடைய ஏன்னா இப்பதான் ஒரு எம்பி ஆயிருக்கிறாரு, இன்னும் போக போக தான் அவருடைய செயல்பாடுகள் எப்படின்னு மக்களுக்கும் தெரியும், நம்மளும் அதை வந்து எவாலுவேட் பண்ணலாம். சரிங்களா? நான் அதுக்குள்ள போகவே இல்லை. இப்ப என்னன்னா, திடீர்னு ஒரு எம்பிக்கு அதுவும் பிரதமர் அலுவலகத்துல அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வந்து இவ்வளவு இலகுவாக கிடைக்குது அப்படின்னா அந்த பக்கத்துக்கு இருந்தும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சிக்னல் வந்திருக்கோன்னு இவங்களுடைய சந்தேகம் சரியா இருக்கோ? இல்ல, நீங்க நல்ல கேள்வி. 100 பெற்றோர்களுடைய கண்ணீர் துரை வைகோ கையில் எடுத்து கொண்டு போன பேப்பர் இருக்க, அது துரை வைகோங்கிற எம்பி எனக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு ரயில்வேஸ் கொடுங்க, நேஷனல் ஹைவே ரோட போட்டு கொடுங்கன்னு கொண்டு போனது இல்ல. இந்தியா முழுமைக்குமான 100 பெற்றோர்களுடைய கண்ணீர் அவர் கையில கொண்டு போனது. அதுக்கு எப்படிங்க பிரதமர் வந்து டேட் டைம் கொடுக்காம இருப்பாரு? அத வந்து மறுக்கவே இல்ல சார். அப்புறம் மறுக்கவே இல்ல. நீங்க 1000 காரணங்கள் சொன்னாலும் எஸ் அவர் அதையும் பேசி இருக்கலாம். ஆனா கூடவே இந்த சந்திப்பை தன்னுடைய அரசியலுக்காக, மதிமுகவுடைய வளர்ச்சிக்காக, இல்ல கூட்டணியில உங்களுக்கு உங்களை வேற யாரு வேணாலும் வந்து சந்திக்கலாம், எங்களுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு திமுகவுக்கு குறிப்பாக உணர்த்துறதுக்காக இதை பயன்படுத்திக்கிட்டாரோ? இது உங்களுடைய ஹேஷியம். நீங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கொண்டு சொல்லும்போது அதற்கு நான் பதில் சொல்லி விளக்கம் சொல்ல முடியாது. சரி, எங்களுடைய நோக்கம் என்பது இந்த சந்திப்பு என்பது இந்தியா முழுமைக்குமான 100 பெற்றோர்களுடைய கண்ணீர் சம்பந்தப்பட்டது. அதுக்கு பிரதமர் உடனடியாக கொடுப்பார். பிரதமருடைய நீங்கள் தலைவர் வைகோவுடைய தொடர்புங்கிறது எவ்வளவு எதிர்நிலையில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது பாராளுமன்றத்தில் கட்டிப்பிடித்துக் கொள்கிற அளவிற்கான உறவு. அந்த உறவுங்கிறது பாராளுமன்றத்திற்கு எதிர் மனப்பான்மையில் எதிர்நிலையில் இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு இருவரும் நண்பர்களாக கைகுலுக்கு என்பது ஜனநாயகத்தின் உரிமை. அது பாராட்டப்பட வேண்டியது. எல்லாருமே பெற்றோர்களுடைய கண்ணீர். அது யாருமே சொல்லல. அவர் ஏதோ சந்தேகம் கேட்கணும்னே இருந்தாரு. அது 100 பெற்றோருடைய கண்ணீர் தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். அத ஒரு ஆளா போறத 39 பேரா போயிருந்தா இல்ல 40 பேரா போயிருந்தா அதுக்கு வெயிட்டேஜ் எப்படி இருந்திருக்கும்? ஏன் போகல? இல்ல நீங்க கூப்பிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை தான். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களால முடியும்னு போறோம். 15 கட்சியில கையெழுத்து வாங்கி இல்ல இவ்வளவு நேரம் நீங்க பேசுனத ஒரே வரியில நீங்களே போட்டு இப்படி கீழே கால்ல போட்டு நசுக்கிட்டீங்களே. என்ன சொன்னேன்? இது ஒண்ணு பெரிய பிரச்சனை. இது ஒண்ணு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. இவ்வளவு நேரம் இத பாராட்டணும் நாங்களே. இவர் சொன்ன பிரச்சனையை சொன்னேன். இவர் சொன்ன பிரச்சனை இல்ல, அது ஒரு வேலிட் பாயிண்ட் தானே. இப்ப 40 எம்பிக்களும் சேர்ந்து நம்ம பிரதமர் போய் சந்திச்சு, ஏன்னா நீங்க சொன்ன அதே 126 பசங்களோட வாழ்க்கை, நம்ம அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும் தான். இன்னும் நம்ம வந்து இம்பாக்டா இருந்திருக்குல்ல. ஒட்டுமொத்த தமிழக எம்பிக்கள் திரண்டு வந்தாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாவும் பேசிருக்குமா? இல்ல நல்ல பாயிண்ட். நீங்க 15 கட்சி சேர்ந்தவள்ட்ட 68 வாங்கி இருக்காருல்ல, 15 கட்சி 68 வாங்கி இருக்காருல்ல, இப்ப கொண்டே கொடுத்திருக்காரு. நீங்க நல்ல ஒரு செய்தி கொடுத்திருக்கீங்க. இந்த கொடுத்ததும் இன்னும் வந்து இந்த காலதாமதமானால் இந்தியாவில் இருக்கிற எம்பிக்களையும் திமுக உட்பட எல்லாரையும் திரட்டிட்டு சார். நான் கேட்கறது சிம்பிள். நீங்க கூப்பிட்டீங்களா? நீங்க கூப்பிட்டு அவங்க வந்தாங்களா? வரலன்டா? இல்ல, இதெல்லாம் கேள்வி இல்லைங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண கேள்வி இல்ல. சாதாரணமா எல்லாரும் மனங்கள்ல எழுது சார். கூட்டணி தான் சார். நீங்க என்ன சார்? நீங்க கூட்டணி தான் சார். ஏன் வந்தாங்களா வரலையான்னு சொல்லுங்க. ஒரே கேள்வி இல்ல சார். இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டே கொடுக்கிறார். நாளைக்கு தேவைப்பட்டால் தனிப்பட்ட தொகுதியை பத்தி அவர் கேட்கல சார். இத்தனை உடல்களை கொண்டு வந்த மதிமுகவினுடைய தகுதிக்கும் ஒரே நிமிஷம். திரு துரை வைகோ அவர்கள் போட்டிருந்த அந்த ட்வீட்டையும் நான் பார்த்தேன். அதுல வந்து யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவர் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாரு. அதுல பாஜக எம்பிக்களும் சைன் பண்ணியிருந்தாங்க. இருங்க, ஒரு கேள்வி வாங்கிக்கோங்க. பாஜக எம்பிக்களும் அதுல சைன் பண்ணியிருந்தாங்களா? எஸ், குட். யாருமே அதை வந்து தப்பு சொல்ல பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட அந்த பாஜக எம்பிக்களையும் கையெழுத்து போட்டதோடு மட்டும் இல்லாம அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தா 2 இடத்துல நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஈவன் பாஜக எம்பிக்களை சேர்த்து இவர் கூட்டிட்டு போய் ஒரு பணி செய்திருக்கிறார். அந்த பணியை வந்து இத்தனை பிரச்சனைக்கு இடையில உங்களுக்கு செஞ்சிருக்காருன்னு பாராட்ட உங்களுக்கு மனம் வரல. அதுல இருந்து என்ன காரணங்கள் இருக்குன்னு ஒரே நிமிஷம். நீங்க நிகழ்ச்சியோட பாருங்க. நான் பல இடங்கள்ல வெளிப்படையாகவே இதை நாங்க பாராட்டதான் செஞ்சிருக்கிறோம். அது வந்து தவறுன்னு
ஒருத்தர் கூட இங்க இருக்கிற கெஸ்ட் கூட அது கூட அவங்கள கூட்டு போனீங்களா நீங்க அவங்கள கேட்டீங்களா ஒரு தரமா இருக்குங்க விவாதம் இது என்ன இல்ல என்ன தரம் நீங்க தரம் என்ன சொல்லுங்க பச்சா திமுக எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளை முன்வைக்க எவ்வளவு சீரியஸா இழுத்துட்டு போறீங்கன்னா உண்மையிலுமே இந்த மீட்டிங்கினுடைய தரத்தை பத்தி தான் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தாங்க சொல்றேன். நீங்க வந்து தரத்தை பேசும்போது கேள்விகள் வைப்பது என்பது கேள்விகள் அந்த கேள்வி எதை நோக்கிய கேள்வியா இருக்கணும்? ஏன் நீங்க திமுக கூப்பிட்டீங்களா? அவங்க வர்றேன்னு சொன்னாங்களா வரலன்னு சொன்னாங்க? அரசியல் அதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நாங்க தெளிவா சொல்லுங்க. நாங்க தெளிவா இல்ல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இப்போதைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, இதற்கு பிற்காலத்துல ஏதாவது விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை வருமோ சூப்பர் சூப்பர் அப்படின்னு யோசனை பண்றீங்க பாத்தீங்களா? இப்படி எல்லாம் கொண்டு வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்து ஒரு சிக்கலாக்கணும்னு முயற்சி பண்ணி பாராட்டணும் உங்களை எல்லாம். ஏங்க ஒருத்தர் போய் கொடுத்திருக்காருங்க, நாளைக்கு மேலும் தேவைப்பட்டால் எந்த இடத்துக்கும் எந்த லெவலுக்கும் போவான். திமுக கூட்டணிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக எல்லாரும் பாராட்ட தான் போறாங்க, சந்தோஷப்பட தான் போறாங்க. அதுல எந்த விதமான மாற்று பிரதமர் சந்திச்ச உடனே பாஜக கூட்டணிக்கு முயற்சிக்கிறாரா, வைகோ மகனை வைத்து முயற்சிக்கிறாரான்னு இந்த இடைச்செருகள்லாம் இருக்கு. இது மக்கள் மனசுல யார் மனசுல இல்லங்க. நீங்க ஒன்னே கேள்வி கேட்கும் போது மக்களை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இவர்கிட்ட எந்த மக்கள் வந்து பேசுனாங்க? ஒரு சாதாரண குடிமகன் தானே. சாதாரண ஒரு குடிமகன் வாஜ்பாயின் செல்ல பிள்ளை வைகோ சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா சார்? ஆமா. அப்ப மோடியின் செல்ல பிள்ளை துரை வைகோ இருக்கலாம் சந்தேகம் வருது. உங்க சந்தேகம் சந்தேகமாக இருக்கு. என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் எம்பிக்கள் ரொம்ப தெளிவா சிரிச்சிட்டு கடந்து போன்னு சொல்லிட்டாரு. அந்த சிரிப்புக்கு பின்னணியில என்னென்ன அர்த்தங்கள் இருக்குங்கிறத மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல ரொம்ப நல்லா மூர்த்தி என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. பின்னாடி இருக்கிற பல விஷயங்கள் எல்லாருக்கும் தான் தெரியும். நான் திரும்ப உங்ககிட்ட கரை செல்வராஜ் சார், அதாவது அமைச்சர் KN நேரு திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் கேட்கிற செயல்பாடுகளுக்கு ஊக்கமளித்து செய்கிற செயல்பாடுகள் தான் இன்றைக்கு அவரை முன்னிலைப்படுத்துகிற அளவிற்கு வந்திருக்கிறது. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, OPS வந்து தமிழ்நாடு முதல்வரை சந்தித்த உடனே அவர் திமுகவில் இணைகிறாரா, புது கட்சி துவங்குகிறாரா, திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாரா, இல்லை தனிச்சின்னத்தில் நிற்பாரான்னு பல கேள்விகளை பேசப்பட்டது. உடல்நிலை விசாரிப்பதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் வந்து பார்த்தாங்க. உடனே அவர்கள் கூட்டணி இணைகிறாரா, பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, 12 தொகுதி கேட்டாரு, 9 கொடுக்குறேன்ட்டாங்க, அவங்க 12 நிற்கிறாங்கன்னு இன்றைக்கு இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தி பேசப்படுகிறது. ஏற்கனவே என்ன திமுக கூட்டணியில் இயக்கங்கள் இணைந்திருக்கிறதோ அந்த கூட்டணிகளுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. குறையை ஒண்ணு இல்லை. இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலை குறித்து பேசுகிறபோது எங்கள் தலைவர் வெளிப்படையா சொல்லியிருக்கார். ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு, சட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அரசியலுக்காக அவங்க பேசதான் செய்வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்லுவாரு, திமுகவுக்குள்ள எல்லா கட்சிகளுக்கும் வந்து இணக்கம் இல்ல, அங்க வந்து எப்ப பிச்சுக்கிட்டு போலான்னு இருக்காங்க அப்படின்னா அதுதான் அரசியலுக்காக அவர் பேசுறாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சார். ஆனா சாதாரண பொதுமக்கள் பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கே இப்ப இந்த சந்தேகம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. கொண்டு போய் OPS பார்த்ததும் சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பார்த்ததும் சரி, இப்ப யாருமே அந்த இதுக்குள்ள இவங்க பேசவே இல்லை. அதை பெருசாவே அவங்க எடுத்துக்கலாம், ஏன்னா அது நலம் விசாரிக்கப்படுது. ஆனா இந்த சந்திப்பை பத்தி, பிரதமருடனான இவருடைய சந்திப்பை பத்தி பேசும் பொழுது நீங்களே அந்த 2 சந்திப்பையும் இங்க ஞாபகப்படுத்தினதுதான் எங்களுக்கு இன்னும் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது. அவங்க 2 பேருடைய சந்திப்புக்கும் இந்த சந்திப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை எங்களுக்கு வலுப்படுத்து. சிறப்பா இருக்கு. நல்ல சுத்தி வளைச்சு நல்லா கொண்டு வந்து சேர்க்கிறீங்களே. நான் சொல்லுவது என்பது நீங்க மக்கள் பேசுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மக்கள் பேசுறதான் நான் சொல்றேன். போய் சந்திச்ச உடனே கூட்டணி சேர்ந்துட்டாங்க. எடப்பாடியார் வந்து அதிர்ச்சி,
பாஜக அதிர்ச்சி, உடனே நயனா நாகேந்திரன் பேசுகிறார், நான் கூப்பிட்டா வரல, நான் 6 முறை கூப்பிட்ட நீ எடுக்கல. இதெல்லாம் வந்து மக்கள் பேசுறது தான் நானும் சொல்றேன். நீங்க சுத்தி வளைச்சி எதுக்கு மக்கள் கிட்ட கொண்டு வரீங்க? துரை வைகோ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்தது என்பது கிஷோர் சரவணன் உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கிற 100 பெற்றோர்களுடைய கண்ணீரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். வேற எந்த வெளிப்பாடும் இல்லை. அது குறித்து நீங்கள் வந்து இதுல நிறைய உங்களை சார்ந்தது இயக்கத்தினுடைய தொண்டனாக அது அல்ல நிலைப்பாடு. திமுக கூட்டணி மறுபடியும் சொல்ற 9 ஆண்டுகளாக இருக்கிற கூட்டணி இன்டாக்டா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் உட்பட. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நானும் ஞாபகப்படுத்துறேன், அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகள். அது நாளைக்கு வரும்போது பார்க்கலாம். காலம் இன்றைக்கு நிலைமையை சொல்றேன். பார்ப்போம்.